ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி ஏய் மங்களா என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் டேக்ஸ் இல்லடா தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா குரு. ஓகே சாரி. ஆமா உன் லவ்வர் எப்படி இருக்கா? உன் லவ்ல சக்சஸ் ஆயிச்சா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லயே தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொறுப்படுத்தப்படாது. தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படிதான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா சேனல ஆப் ஆகாத ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான் வாங்கடா போவோம். வாங்கப்பா. பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. வாழைப்பழைன்னு 2 வகை இருக்கு. ஒன்னு பூவே வாழை, ஒன்னு ரஸ்தாலி. மாங்கனிக்கும் தேன்கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போன கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே பாடத்தை கேளுங்கள். அருந்து மல்லட காரிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கானே. ஏடா அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா இங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யாரியா நீ? என்ன டேய் நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய் நீ வாசு தானே? ஆமா. டேய் நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய் நீ குருசாமி தானே? குருசாமி ஆமா குருசாமி ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல. டிவிஷன் வரேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. ஏ பொட்டாட்டிய கடப்படா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய அம்மா இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அம்மா வணக்கம்மா. டேய் பாருங்க நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா யா பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாடா பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க டேய் அவங்க கையால தான் உங்களுக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணா. அடிங்க யாரா அவன்? எரடக்கல அங்க வர்றா. எரடக்கலனா ஏய் நம்ம மணி ஆட்டோ எவனி இடிச்சிட்டான்டா. வாங்கடா. எரடக்கல ஏய் மணி ஏதாச்சு? என் ஆட்டோ இடிச்சிட்டாமா. ஆட்டோவை இடிச்சிட்டானா? ஏய் இறங்கடா. ஆட்டோ இடிச்சு உள்ளது போசா கொடுக்குற. ஏன்டா ஏன்டா இடிச்சதுன்னு கேக்குறல? நான் யார் தெரியுமா? நீ யாரா? எனக்கு ஏய் முத்து என்னையே யாருன்னு கேக்குறியா? எங்கிட்ட சுவா காட்டுறியா? தண்டையார்பட்ட பன்னிச்சல் கேள்விப்பட்டிருக்கியா? அது நான் தான்டா. போ 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 ஒதுங்கு போ போய்க்கிறே நிக்காத. என்ன நம்ம கார்டன்ல மல்லி செடி ரோஸ் செடி எல்லாம் வைக்கிறதுக்கு லிஸ்ட் கொடுத்தேனே, என்னடா ஆச்சு? நீங்க கொடுத்த லிஸ்ட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. நான் என்னமா பண்றது? மேனேஜர் பணம் கொடுத்தா தானே நான் செடியெல்லாம் வாங்கி வைக்க முடியும். அக்கா
இத பாரு, நம்ம ராமசாமி கிட்ட சொல்லி மிச்ச மீதி இருந்தா போட சொல்லு. ராமசாமி இல்ல மிச்ச மீதி இருந்தா கொண்டாந்து போடுவீங்களா? முக்கியம் தானே கொண்டாட. என்னது இப்ப பிச்சைக்காரங்க எல்லாம் முறை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா அண்ணே, இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் அக்கா, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படிலாம் கூப்பிட்டா தான் சோறு போடுறாங்களா? அஸ்வினி, அம்மா சின்னம்மா பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதானே, பாப்பா பேரு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா யாரா இருக்கும்? போய் பாருங்க. அம்மா யாரோ அடிபட்டு அலங்கோலமா வந்து நிக்கிறாங்கம்மா. ஐயோ, அத வச்சுட்டு வாயா. ஹாய் மாம்ஸ். ஐயோ, என்னடா தம்பி இது கோலம்? இதுதான் அங்கோலம். ஏய், அம்மா, உங்க தம்பி மிலிட்டரியில எதிரிகள்லாம் வீரமா சுட்டுட்டு வருவாருன்னு சொன்னீங்க. இவரு என்னடா மிலிட்டரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உதவாயிட்டு வந்த மாதிரி வந்து நிக்கிறாரு. ஏய், என்னது அதிக பிரசங்கித்தனம்? முதல்ல இந்த பெட்டிக்கு உள்ளவே. அக்கா அது என்னாச்சுன்னா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல குளிச்சிட்டு பேசிக்கலாம். சரிக்கா. என்ன மாம்ஸ், மேல போறதுக்கு கட்டை ஏதாவது வேணுமா? எனக்கு அந்த கட்டல வேணாம், இந்த கட்டையே போதும். என்ன பண்ற பாரு. ராமசாமி, என் தம்பி வந்திருக்கான், சுட சுட டிஃபன் ரெடி பண்ணு. தம்பி வந்தோடனே சுட சுடவா? நமக்கு மிச்சம் மீதி தான். என்ன பண்றது? இல்லைங்க, என்ன இது? மிச்சம் மீது யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்கார யாரும் வரல, ஐயா தான் வந்திருக்கிறாரு. ஐயா வந்திருக்காரா? அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுங்க, இத சாப்பிட்டோட உங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிங்கிற ஆ. ஐயா உண்மையை குடுடி, ஐயாவுக்கே மிச்சம் மிச்சம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தோ வந்துட்டேன். ராமசாமி எங்க? உங்க தம்பிக்கு மிச்ச மீதி எல்லாம் சூடு பண்ணிட்டு இருக்காரு. என்னது? இது சூடா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஹாய் டார்லிங். உட்காருடா. என்னடா ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு கிளம்பி வந்துட்ட? அது ஒண்ணு இல்லக்கா, யாராலும் பிடிக்க முடியாத ஒரு தீவிரவாத கும்பல நானும் என் கமாண்ட் படையும் பிடிச்சிட்டோம். அவங்களால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் என்னைக்கோ கேட்டிருந்த லீவை இப்ப சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு திடீர்னு போன் பண்ணாம வந்தேன். எப்படி? அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதே. என்னக்கா அது இப்படி கேட்டுட்ட? ஒரு கேப்டனுக்கு மனைவியா இருந்துகிட்டு நீ போய் இப்படி பயப்படலாமா? என்னதான் ஒரு கேப்டனுக்கு மனைவியா வாழ்ந்திருந்தாலும் பாசம்னு வரும்போது நானும் ஒரு சாதாரண மனுஷி தானப்பா. நீயும் அஸ்வினியும் என்னை விட்டு என்னைக்குமே பிரிஞ்சிடக்கூடாது, அந்த ஆதங்கத்துலதான் சொல்லிட்டேன். மாம்ஸ், சும்மா இருங்க மாம்ஸ். அம்மா, ரொம்ப ஆதங்கப்படாதீங்க. மாம்ஸ இங்கே வச்சுக்கிட்டு இருந்தா தீவிரவாதிங்க வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க. மிலிட்டரிக்காரங்களே வந்து குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி மிலிட்டரில இருந்து வந்தா நான் மட்டும் தனியா போக மாட்டேன், உன்னைய சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். அப்பா அண்ணே, தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீச கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே, எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவிட்டு சாப்பிடு அண்ணே. ஏய், பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. ஏய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேரியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறோமா போச்சு. இன்னும் ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு சொன்ன மாதிரி ஆச்சரியமா கை இருக்கு. கழுவாமே சாப்பிடலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டா தானே வர கோபத்துக்கு. நீ சொன்னதை கேட்டுக்கலானே. உன்ன அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய், அங்க பாரு, நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடறாங்கடா. யாரோ அவங்க? ஏய், யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்க. ஏய், சாப்பாடு கொடுங்க. கடிச்சிடுவோம் போல இருக்கு. ஏய், சாப்பாடு கொடுடா. ஏய், ஏய், சாப்பாடு. ஏய், வச்சிருக்கீங்க சாப்பாடு. தம்பி, போன ஜென்மத்துல நீ குரங்கா பிறந்து பாய் பொழுது. குராண்டிடுவாங்க போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்திரத்தை? நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்சை கேட்டு பத்தியான ஊருக்கு போக சரியா ராவு காலத்தை பிறந்தவன. போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க, இறங்குடா. மெல்ல மெல்ல. சீக்கிரம் நீங்க இறங்குடா, ஒருத்தர் செல்ல வாங்க. பாண்டி. வா, வா. பாய். பாய், தேங்க் யூ. ஹாய். யாரை நீ டிராப் பண்ணிட்டு போறது? தெரியலையே, கேட்டுருவோம். கேட்டுலாமா? எங்க அம்மாவோட தம்பிடி, என்னோட மாம்ஸ். எங்க ரெண்டு நாள் ஆளே காணோம், என்னடி ஆச்சு?
அது அது ஒண்ணு இல்லடி இல்லடி நீயும் தேஜாவும் சேர்ந்து ஏய் சும்மா ரெடி யார பத்தி யார்கிட்ட பேசணும் தெரியல பேசுறடி தேஜாவும் 2 நாளா வரல நீயும் 2 நாளா காலேஜ் வரல அதான் ஓடி போயிட்டீங்களோ நினைச்சோம் ஏய் என்னடி சொல்ற ஒண்ணுதாண்டி யாரு நானா அந்த தேஜா கூடவா யாராவது இனிமே அந்த தேஜா பத்தி என்கிட்ட பேசுனீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாண்டி என்னடி இவ என்ன எப்படி கோச்சிட்டு போறா டேய் அஜய் ஆ? இங்க வா என்னக்கா? உட்காரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. இத பார், சுத்தி விளைக்காம நேர விஷயத்துக்கு வரேன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னப்பா சொல்ற? அக்கா, நாம 2 பேரும் ஆசைப்பட்ட போதுமா? இந்த காலத்து பொண்ணுங்களா ரொம்ப ஃபாஸ்ட். முதல்ல அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? டேய், என்னடா குழப்பற? அக்கா, எந்த ஒரு தாயும் தான் பொண்ணு ஆசைப்பட்டத மனக்குணமா வாங்கி கொடுப்பாங்க. அதுல அந்த பொண்ணு படுற ஆனந்தத்தை பார்த்து அந்த தாய் பூரிப்படைவாங்க. ஆனா என்னப்பா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லப்பா அஸ்வினி. எந்த தாயுமே தன் பொண்ணுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அஸ்வினிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதக்கா. உங்க பேச்சு நான் மீறுவனா? வரேன்க்கா. நல்ல பையன். Darling, chill, please. ஐயோ, அண்ணா என்னை போடா, போடா, ஒண்ணு லேடித்தா போ. தெரியும்டா, ரேஸ்டிங். இப்படி விடாத, இப்படி. அமுக்கு, அமுக்கு, அமுக்கு. அடி, அடி. விடாத, விடாத, விடாத. சில்லு, சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் ஸ்டில் பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்ல வச்சுக்க வேண்டியதான். ஏடா உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையே இல்லையா? வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கல, கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல, போடி. டேய், இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதா, அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. நான் தான் சொன்னேன். அண்ணே, அங்க நிறைய பேருக்கு வருது. வருதா, 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 வருதா. ஓடியா, ஓடியா. அண்ணே இது எதுக்குனே சிரிச்சு அழகா இருக்கு. இதா? ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா, என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல, இவனை கட்டி வைக்கிறதுக்கு. எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன், விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா, 2 பிள்ளையும் வேஸ்டா போச்சுடா அவனால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே, அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா. அஸ்வினி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னம்மா? விண்ணப்பமா? இல்லம்மா, சுயநலம். என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறியா? அடிப்பாவி, என் தம்பி இந்த காலத்து பொண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொன்னா, ஆனா நீ இவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டா இருப்ப நான் நினைக்கவே இல்லம்மா. அம்மா, என் மனசுல ஒரு நினைப்பு இருக்கு. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. யார்கிட்ட? என்கிட்டயா இல்ல உன் மனசுல இருக்கிறவங்க கிட்டயா? அம்மா, நான் அவரை பார்த்தது கூட இல்லம்மா. என்னது, அவரை பார்த்ததே இல்லையா? ஆமாம்மா. இத பாரு அஸ்வினி, ஒருத்தர் மனசளவுல புரிஞ்சுக்கிட்டாதான் காதல். அத வலுக்கட்டாயமா திணிக்கவும் முடியாது, யாருக்கும் சுலபமா இதயத்துல இருந்து தூக்கி கொடுத்துடவும் முடியாது. அவ்வளவு புனிதமானதுமா காதல். அம்மா, அவரோட கவிதைய அணு அணுவா நான் ரசிக்கிறவம்மா. ஆனா அவரை இல்லையே. அதாம்மா எனக்கும் எப்படின்னு சொல்ல தெரியல. அஸ்வினி, அவனோட கவிதைகள் உனக்கு மட்டுமே சொந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நீ எப்படி தப்பு கணக்கு போடுவ? இத பாருமா, நான் ஒண்ணும் உன் காதலுக்கு எதிரியும் இல்ல, கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அரக்கத்தனமான அம்மாவும் இல்ல. கல்யாணம்ங்கிறது
1000 காலத்து பயிருமா. அது கவிஞனா இல்ல இந்த நாட்டை காக்குற என் தம்பியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன பண்றது? அந்த கவிஞனோட அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நம்ம காதல சொல்லிட வேண்டியது.